புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட் ஒரு வெடிப்பா இருந்துச்சா? ஒரு பெரிய பேசுபொருளாக ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சா? இந்தியா முழுவதுமோ தமிழ்நாடு முழுவதுமோ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கா? உளப்பூர்வமா கேட்க இல்ல அதிர்வு அந்த நோக்கத்துல, அதாவது இது ரெண்டு பார்வைகள் வருது. பாப்புலர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த உரிமை தொகை மாதிரியான திட்டங்கள் அது உடனடியாக அறிவிக்கப்படும், அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். அதற்கு பட்ஜெட்லேயே விளக்கம் இருக்கிறது. அடிப்படையில் ஃபிஸ்கல் கன்சல்டேஷனை நோக்கி நகர்கிறோம். ஃபிஸ்கல் கன்சல்டேஷனை செய்யறதுக்கு அந்த மாண்டிங் அலுவலியா அவர் தலைமையில் அவருக்கு 4 கருத்துருக்கள் அடிப்படையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஃபிஸ்கல் கன்சல்டேஷன் மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் இருக்குல்ல, நேரடியாக பணப்பலன் திட்டங்கள், இப்போ வரவுகிற விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடி பலப்பணங்கள் திட்டங்கள், அதாவது 2500 ரூபாயா இருக்கலாம், அல்லது முதியோருக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை அதை உயர்த்துவதாக இருக்கலாம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கான கதை, இது எல்லாமே கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் தான். அந்த திட்டங்களை செயல்படுத்த மாட்டார்கள், அல்லது செயல்படுத்துவதற்கு நிதி அவர்கள் யோசிப்பார்கள், நிதித்துறை திட்டமிடக்கூடியவர்கள் யோசிப்பார்கள். ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, இஷ்யூஸை சரி பண்றதுக்கு இருக்கக்கூடிய திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் வருவாய் மூலங்களை பெருக்கிறதுக்கும் திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் நேரடியான இப்போ கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது ஏன் மகளிர் உரிமை தொகை திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை என்பதில் விமர்சனம் வந்ததுன்னா, அப்போ கிரவுண்டில் கேஷ் ஃப்ளோவில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா லாக்டவுனை முடிச்சுட்டு நம்ம வரோம், அரசாங்கத்திலும் பிரச்சனை இருந்தது, நான் அது இல்லைன்னு சொல்ல, அரசாங்கத்திலும் பிரச்சனை இருந்தது. 2000 ரூபாய் என்று 4000 ரூபாய் கொரோனா உதவித்தொகை கொடுத்தார்கள். ஆனால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் மிக அதிகமாக இருந்ததற்கு காரணம், ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே மக்களில் பணப்புழக்கம் நிறைய குறைந்திருந்தது. இப்போ அந்த சிக்கலை நம்ம எதிர்கொள்ள, நம்ம ஒரு அரசாகவே, மாநில அரசாக நாம் நம்முடைய வருவாய் மூலங்களை பெருக்கிக் கொள்வதற்கான புதிய வழிகள் என்ன அதை பார்க்கறதுக்கும் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்திருத்தங்களை செய்வதற்கு தான் இருக்கும் இந்த பட்ஜெட். நான் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் ஒரு நீங்க கேட்ட மாதிரி ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிற பொழுது 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஷேக் இருக்கும்ல, இல்ல புதிய பட்ஜெட்ல ஒரு ஷேக் இருக்கும் இல்ல. நான் ஷேக் அதிர்வுகள் என்ற நோக்கத்தை நான் பார்க்கல, அமைதியான நிதானமான நல்ல மாற்றங்களை, நல்ல தொடக்கங்களை, புதிய தொடக்கங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான திசை வழியை இந்த பட்ஜெட் ஒரு 3-4 கேள்விகள் இப்ப சார் பேசுனதுல இருந்தும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கட்சிகள் எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனங்கள்ல இருந்து எல்லா திட்டங்களோட பேரை மாத்தினாங்க, அதுதான் பெரிய மாற்றம்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், வெற்றி வீடு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், உலகம் உங்கள் கையில் திட்டம், அதை வெற்றி மடிக்கணினி திட்டம், அப்புறம் விலையில்லா மிதிவண்டி திட்டம், நவீன மிதிவண்டி திட்டம், அரசு மாதிரி பள்ளி தகைசால் பள்ளியை காமராஜர் சிறப்பு பள்ளி, இப்ப நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இப்படி கடந்த திமுக அரசு போட்ட திட்டங்கள் பெயரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வருது. திமுக அரசு என்றதை முழுமையா சொல்லிட முடியாது. முதல்ல அந்த பட்ஜெட்டுடைய தொடக்கத்திலேயே ஒரு வார்த்தை இருக்கிறது. பட்ஜெட்டை தொடங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய வெகுமக்கள் தலைவர்கள், மாபெரும் செல்வாக்கு கொண்ட தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அவர்களுடைய பாதையில் பயணிக்க விரும்புகிறோம். அப்ப முன்னோடிகளாக இருந்தவர்களுடைய அவர்கள் கட்சி, நீங்க கட்சி தலைவர்கள் அடுத்த தலைமைகளாக இருந்தவர் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்க ஆனா அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அந்த பார்ட்டியோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், we respect them. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மரபார்ந்த தமிழ்நாட்டினுடைய பெரியாரிய அரசியல், அண்ணா அரசியலை வழிகொள்கிற ஒரு கட்சியாக இருக்கிற பொழுது அப்ப அதை மதித்து தான் நாங்கள் நடக்கிறோம். அப்ப நீங்க மடிக்கணினி திட்டம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டம் இதுக்கு பெயர் மாத்துறதுக்கு ஒன்றும் அரசியல் உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க ஒரு ஹோல் பட்ஜெட்டை, ஒரு ஹோல் மாநில, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான ஒரு சமூக பொருளாதார ஒரு இலக்கை தீர்மானிக்கும் பொழுது, ஒரு உளவியலை கட்டமைக்கிற பொழுது அது சில வார்த்தைகளை மாத்திரல எந்த தவறும் கிடையாது. இன்னொரு அரசாங்கம் அவங்க மாத்த மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த வெற்றிங்கிறத உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. டெப்தா விளக்கம் சொல்லணும்னா, வெற்றி என்கிற சொல், நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுல முன்னேற்றம்ங்கிறது இருக்குல்ல, அதுக்கு அது எப்படி சுயமரியாதை அரசியல் முக்கியமான சொல்லோ, அதே மாதிரி இன்றைக்கு வெற்றி என்கிற சொல் முக்கியமான சொல். வேற நம்ம ஒரு முக்கியமான இடத்துல கட்டத்துல இருக்கோம். வெற்றி என்கிற சொல் ஒரு பொதுவான சொல் தானே. நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஒரு அதிர்வை ஏற்படுத்த, வெற்றிங்கிற சொல்லே நம்பிக்கை தரக்கூடிய சொல் தானே, எல்லா மக்களையும் உள்ளடக்கிற நம்பிக்கை தரக்கூடிய சொல் தானே, பாசிட்டிவான அப்ரோச்ல தானே அது. விடியல்ங்கிற சொல்லும் பாசிட்டிவான இல்ல, நாங்க யாரும் அதை விமர்சிக்கல இல்லையா, விடியல் பாசிட்டிவ் இல்ல நாங்க சொல்லலையா, அதை விட வெற்றி நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் இல்ல, இது ஒரு பொது நோக்கம், ஒரு பொது நோக்கத்தோட அரசாங்கம் கட்டமைக்க. இன்னொன்னு பிரதான கேள்வி, கடந்த திமுக அரசு 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, அதற்கான வட்டி கட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு விமர்சனம். சில பேர் இந்த தனிநபர் கடன்கிற அடிப்படையில் நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், 2 லட்ச ரூபா கொடுக்குறோம், கடன் அடைச்சிக்கங்க அப்படின்னு திரு விஜயை சந்திச்சு அவங்களுக்கு பணம் அனுப்புனது, இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு கடன் வாங்காமல் இருக்க முடியாது, ஆண்டுக்காண்டு கடனோட வரம்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும், இந்திய அரசு அனுமதித்த அளவுக்கு உள்ளாக தான் கடன் வாங்குறோம்னு சொல்றாருல.
இப்ப கடந்த திமுக அரசு மேல வைத்த குற்றச்சாட்டு, கடந்த முறை அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்ட பொழுது அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து 28% தாண்டிடுச்சு. அந்த த்ரெஷ்ஹோல்ட் இருக்குல்ல, அதை தாண்டி விட்டது என்கிற கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அவரே சித்திக் அவர்களே கடந்த முறை வெள்ளை அறிக்கை கொடுக்கும்பொழுது, பேட்டி கொடுக்கும்போது கடன் வாங்குவதே தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த கடன்களை பயன்படுத்தி அடிப்படை நிர்வாக கட்டமைப்பை வந்து இவர்கள் சரி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க அதன் பிறகு வந்து மின்சார வாரியம் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை கூட வந்தது. இப்போ இந்த அறிக்கைகள் இப்போ நாங்க கொடுத்துருந்த பட்ஜெட்ல கூட தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்ல மிக முக்கியமான சிக்கல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை சரி செய்வதற்கான பணிகள் செய்யப்படும் என்று. கோயம்புத்தூர்ல இருந்து அரியலூர்ல வரைக்கும் 765 கிலோவாட் வரைக்கும் அந்த ஒரு சிறப்பு வழிபாதை இருக்குல்ல, அதை மேம்படுத்தணும். அப்போ எதை நோக்கி நீங்கள் செலவு செய்கிறீர்கள், எதற்காக கடன் வாங்குகிறீர்கள், எதை நோக்கி செலவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்றீங்களா, எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நோக்கிய உட்கட்டமைப்பு மேம்பாடு பணிகள் பல காலம் நடக்கவில்லை. நான் இன்னொரு லாஜிக்கலி கரெக்ட் நீங்க சொல்றது. நான் இப்ப திரு ஈஸ்வரன் சார் சொன்னதுனால சேர்த்தே கேட்டா சரியா, இந்த 3 மாதங்கள்ல 20,000 சொச்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த அரசு. அப்ப நான் கேட்டேன், கடன் வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிர்வாகத்துக்காகவே கடன் வாங்கியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்காக நீங்க ஒரு 90 நாட்களுக்குள்ளாக 20,000 சொச்சம் கோடி கடன் வாங்குறதுங்கிறத, அப்ப ஏன் இந்த 20,000 கோடியில நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாதா? அடிப்படையில் வந்து என்னன்னா அந்த 20,000 கோடி என்பது இல்ல, அந்த 20,000 கோடி என்பதிலும் கூட அது 3 மாதங்களாக வாங்க சார் ஏதோ சொன்னாரு. அதாவது ஒரு ஆட்சி நிர்வாகம் வருது, அந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு இருப்பில் இல்லாததுனால தானே கடன் வாங்குகிறது. அவர் என்ன ஆமாமா என்ன இவர் சொன்னார்னா, கடனை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னாரு. இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா எவ்வளவு கடன் வாங்கினாலும் தப்பு இல்ல சார். ஆனா அவங்க கடன் வாங்கினதுங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கா இல்ல. மட்டும் சேர்த்துக்கிறேன். விவேக் 1,73,000 கோடி கடன் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க, இவங்களே சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எடுத்து ஒரு 53,000 கோடி வட்டி கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. வட்டிக்காக கடன் வாங்க போறோம். இல்ல இதெல்லாம் அவங்க வாங்கின கடன் இல்லையே, கடன் இல்லை, வாங்குற கடன். அது இப்ப என்ன, அதாவது எல்லா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பொறுத்தனால கடன் வாங்க வேணாம்னு சொல்லல. இல்ல வெள்ளை அறிக்கை சொன்னப்ப அவ்வளவு பேசுனால அவர் சொன்னது. அப்ப திமுக அரசாங்கம் கடன் கட்டியிருக்காதா? 5 லட்சம் கோடி இல்ல 5 லட்சம் கோடிக்கு அவங்க கடன் கட்டிருக்க மாட்டாங்க. கடன் வாங்குறத விவேக் எதிர்க்கல சார். கடன் வாங்குறது அவர் என்ன சொல்றாரு, எதிர்க்கல. நீங்க வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணுங்க. 22,000 கோடி நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு தான் அவர்ட்ட விளக்கம். அடிப்படையில் வந்து அந்த 20,000 கோடியில் கூட நீங்க ஒரு 7,000 கோடி 6,000 கோடி எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் இல்ல, அது வந்து ஏப்ரல் மாதம் வாங்கப்பட்டது. அப்ப ஏப்ரல் மாதம் வந்து இங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இருந்தது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் பொழுது வந்து கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் திமுக அரசாங்கத்தின் மீது கூட சொல்ல, கடன் வாங்குற நடைமுறை என்பது நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இந்தந்த கடன்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரணுன்ற ஒரு இது இருக்கும். ஏற்கனவே அந்த அடிப்படையில் அந்த கடன்கள் வந்து இருக்கும், அதற்கு அந்த செலவுகள் எடுத்து பயன்படுத்தியிருப்பார்கள். புதிய கடன்கள் வாங்குறதுங்கிறது இருக்குல்ல, ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்த பிறகு இலக்குகளை தீர்மானித்த பிறகு புதிய கடன்களை வாங்குறது, அதை எதற்கு பயன்படுத்துகிறோம், அங்கதான் கேள்வி வரணும். அப்ப அந்த நீங்க இப்ப நான் படிச்சேன்ல விவேக், இத்தனை திட்டங்கள் படிச்சேன்ல, பேர் மாத்தினாங்கன்னு படிச்சேன். இது எல்லாமே உள்கட்டமைப்பு இல்ல அது நான் பேர் மாத்துறதுக்கு உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் இல்ல. இல்ல மாணவர்களுக்கு உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் இல்ல, ஏராளமான உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் அதுல இருக்கு. இல்ல இருக்கு, உள்கட்டமைப்பு சாராம நேரடியாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கான திட்டங்களையும் கடந்த அரசு செயல்படுத்தி இருக்குல்ல. இப்ப கடன் வாங்கி உள்கட்டமைப்பை மட்டும் மேம்படுத்தணும்ன்றது ஒரு அரசுடைய பிரதான நோக்கம் இல்ல. நீங்க வேற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் அவங்க செலவு பண்ணல. இல்ல 1,73,000 கோடி அவங்க கடன் வாங்க திட்டமிட்டதுல 53,000 கோடி தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அவங்களே சொல்லிருக்காங்க. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மீதி எல்லாம் என்ன? சரி பதில் சொல்லிட்டேன் அவர். இல்ல நீ அத தான் நான் சொல்றேன். நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பத்தின பிரச்சனை விவாதம் கூட கடந்த முறை வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்ட போதே வந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பேட்டி கொடுத்த போது, வெள்ளை அறிக்கை கொடுத்த போது இவர் பேட்டி கொடுத்தார். என்ன கொடுத்தார், நாங்க போட்டிருக்க டெண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப அதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அந்த கேள்வி தான் அவர் கேட்டார். அதாவது உட்கட்டமைப்பு பணிகள் என்பதை சாலை பணிகள், மேம்பால பணிகள் என்ற கண்ணோட்டத்தில் வைத்து அதெல்லாம் கேன்சல் பண்ணலையா அப்படின்னு. நீங்க அதன் பிறகுதான் ஏவாவேல் அவர்கள் மீதான அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் வந்து விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு? அது சாலைக்கான வழக்கு தானே, சாலை போடுவதற்கு முன்பாகவே பணம் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான வழக்கு தானே, அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் செலவு செய்து நீங்க சொல்லக்கூடிய தொகை தானே. அப்ப அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் சொல்றது எசென்ஷியல் சாலைகளும் மேம்பாலம் கூட எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், இல்லன்னு சொல்ல. இது எல்லாமே வந்து அந்த பணங்கள் எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க சுருக்கமா சொல்லுங்க, நான் பிரசனாட்ட போறேன். அதாவது நாங்க கடன் வாங்கினா
மூலதன முதலீட்டுக்கு மட்டும்தான் செலவு அப்படி சொல்ல நான் தான் அப்படின்னு சொல்றேன். இல்ல, இல்ல, அப்படின்னு இல்ல, நீங்க சொல்றீங்களான்னு அவர் கேட்டார். அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல நிதித்துறை செயலாளர் சொல்ல கடன் வாங்குவதை கடன் வாங்கியதை நிதித்துறை செயலாளர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும் பொழுது இன்றும் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா கடன் வாங்கியது ஒட்டுமொத்தமாக தவறு என்று நிராகரிக்கவில்லை, ஆனால் அந்த கடன்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றங்கள் இருக்கிறது தான் சொன்னார். இன்றைக்கு அந்த ஸ்டாண்ட். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சுருக்கமா, நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்கீங்க சார் சொன்ன மாதிரி நதி சுற்றுலான்னு அறிவிச்சிருக்கீங்க, நிறைய ஸ்கீம்ஸ் ஆனா எல்லாத்துக்கும் 25 கோடி 53 கோடி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் ஆய்வுக்காக இல்லை அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கே. நூலகங்கள் மேம்பாடு அப்படின்னு வருது, நீங்க மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நூலகம் அப்படின்னு அதை நீங்க டிவைட் பண்ணி பிரிச்சா ஒரு நூலகத்துக்கு 2500 ரூபா, அது மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ்க்கு வரும்போது அந்த ஸ்கூலுக்கு ஒரு 3500 ரூபா அப்படின்னு அது ஒரு பேரளவுக்கான அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு வந்துருது அப்படின்னா விமர்சனங்கள். அதையும் பள்ளிக்கல்வித்துறையில பொறுத்தவரைக்கும் அந்த 10,000 பள்ளிகள் கேட்டாங்க சூப்பர் கேம்பஸ் சூப்பர் இதுன்னு சொல்லிட்டு சூப்பர் கிளீன் சொல்லிட்டு. இப்போ சூப்பர் கேம்பஸ் சூப்பர் கிளீன்றது பள்ளிகளை முறையாக பராமரிப்பதற்கான அதனுடைய சுகாதாரத்தை முறையாக பராமரிப்பதற்கான செலவினங்கள் வந்து இப்போ பராமரிப்பு செலவுகளுக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குவீங்க ஒரு மாதத்துக்கு பராமரிப்பு செலவுகளுக்கு? அது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க அது உட்கட்டமைப்பு சார்ந்த ஒரு வேலை கிடையாது, நீங்க எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் இருந்து இருக்கு. சூப்பர் மேட்டூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் இல்ல, அது நதி சுற்றுலா. நீங்க நதி சுற்றுலா இன்றைக்கு இந்தியாவில் வட இந்திய மாநிலங்கள் இல்ல நதி அது வந்து டிபிஆர் தயாரிக்கிறேன்னு சொன்னது வந்து வேற. அது திட்டம் செயல்படுத்துவதற்கான தொகை அப்படிங்கிறது நீங்க இன்றைக்கு பல இடங்கள் வந்து நதி சுற்றுலா வந்து வட இந்திய மாநிலங்களில் தொடங்கி விட்டது. நம்ம கிட்ட பெர்னியல் ரிவர்ஸ் கிடையாது, நம்ம நான் பெர்னியல் ரிவர்ஸ் தான் இருக்கு, சீசனல் தான். அப்போ அவர்கள் வடக்கு மாநிலங்களில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா நம்ம செயல்படுத்த போறது கிடையாது, சீசனல் லெவலுக்கு தான் செயல்படுத்த போறோம். அப்படிங்கும் பொழுது அப்ப எதுக்கு அதுக்கு 10,000 கோடி அதுக்கு செலவாகுது வந்து 10,000 கோடி செலவாகுது நிச்சயமாக வந்து அதற்காக அறிவித்திருப்பார்கள். திட்டங்களுடைய விவரங்கள் வரும்போது முழுமையா தெரியும். நான் புரிதல் எப்படி சொல்றேன்.